ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரன்ரேஸ். நம்ம இங்கே எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க ஆர்ஆர்ஏஎஸ்சி காலேஜில் தான் இருக்கும். ஸோ எஸ்பியினுடைய தேர்ட் ஸ்லாட் வந்து முடிஞ்சிட்டு வெளியே வந்திருக்காங்க எல்லாரும். ஸோ அந்த எக்ஸாம் பற்றின ரிவ்யூ தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ் சார், மோகன்ராஜ். உங்களுடைய நேம் என்ன? என்னோட நேம் மோகன்ராஜ். என்ன மாதிரி வந்துட்டு எக்ஸாம் இருந்துச்சு சார் ஓவராலாக? சார் ஓவராலாக வந்து ஈஸியாக தான் சார் இருந்தது. எனக்கு ஆப்டிடியூட் வந்து ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக கம்மி இருந்தது. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் அப்டேட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ டிஐ 2 கொடுத்தாங்க, 2மே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ நாள் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மே மந்த் பேட்ச் சார், தமிழ் சார் பேட்ச் தான். தமிழ் சார் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ஜாயின் பண்ணேன். சுரேஷ் சார் பேட்சில் வந்து டெய்லி டெஸ்ட் போட எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க் இன்க்ரீஸ் பண்ணேன். நான் இன்னைக்கு கொடுத்த அட்டெம்ப்ட் வந்து ஒரு 60 தான் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமே, ஸோ அதனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ மக்களே, ஒரு 60 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு இப்போ இவர் எனக்கு தெரியும், ஆக்சுவலாக நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து ப்ரிலிம்ஸ் பேட்ச்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ண ஒரு பிகினர் தான் 60 அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் எப்படி சார் நீங்கள் பண்ணுவீங்க? இங்கிலீஷ் கொஞ்சம் மாற்றிட்டு தான் சார் எனக்கு. ஏன்னா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால தெரிஞ்சது மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 15 கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு தெரிஞ்சதை மட்டும் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஈஸியாக இருக்குது அப்படின்றப்போ இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம நல்லா அக்யூரேட்டாக கொடுத்தாலே போதும். ஸோ ஆப்டிடியூட் சொல்லிட்டாரு. ரீசனிங் எப்படி சார் ஓவராலாக இருந்துச்சு? ரீசனிங் ஓவராலாக ஈஸியாக தான் சார் இருந்தது. ஆனால் என்னால் வந்து ஒரு 25 தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா டைம் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு சம்மில். ஸோ அதனால் 25 தான் கொடுக்க முடிஞ்சது. ஓகே. ஸோ டைம் வந்து கன்சியூம் ஆகிறனால தான் போட முடியல. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்லாட்டில் எப்போ எழுதிருந்தீங்க எக்ஸாம்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் உடனே வந்துட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி லைவ்ல போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ரிவ்யூஸ் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே எழுத போகிற எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.